இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிறதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறார், அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நல்லதென்று அனுசரித்துக்கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன பாதையை கொடுத்து வைத்திருக்கிறாரோ, எந்த வழியை கொடுத்து வைத்திருக்கிறாரோ அதிலே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். வாழ்க்கையில நமக்கு ஒருவேளை அன்றைக்கு அடிமைத்தனங்கள் இருந்தது. ஒரு மனிதனுக்கு அடிமையாக வாழ்ந்தார்கள். ஐஸ்வர்யவான்களுக்கு அநேக அடிமைகள் வைத்திருந்தார்கள், வேலைக்கு, எல்லா பணிகளுக்கும். ஒருவேளை என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி நீ கலங்காதே. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திரு, உனக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே நிலைத்திரு. ஒருவேளை உன்னை ஆண்டவர் சுயாதீனனாய் விடுவிக்கப்பட்ட பாத்திரமாய் உன்னை உயர்த்துவார் என்றால் அதிலும் நீ மகிழ்ச்சியாயிரு, நலமின்றி எண்ணு. இப்படித்தான் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் நீர் அமைத்து தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல நமக்கு உரிமை இல்லை. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் சொல்கிறார், தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய முறுமுறுப்புகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தான் முன் அடையாளம். நாம் முறுமுறுக்க வேண்டாம். நம்மை ஏற்ற நேரத்தில் உயர்த்துகிறவர், ஏற்ற நேரத்தில் நம்மை கனப்படுத்துகிறவர். ஆம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். தேவகுமாரனாய் இருந்த அவர் மனிதனாக அவதரித்தார். அநேக பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கிறோம், அவர் எனக்காக உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அத்தனை பாடுகளை பட்டாலும் அவர் முறுமுறுக்கவில்லை. ஏன் எனக்கு இந்த பாடுகள் சொல்லவில்லை? தேவனை தூஷிக்கவில்லை. யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம் அல்லவா? எல்லாம் இழந்த செய்திகள் வந்த போதும் முறுமுறுக்கவில்லை. தேவன் என்னை சரியாக நடத்துகிறவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக நடக்க அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட பணி, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், இதில் ஏற்ற தாழ்வுகள், குறைவுகள், நன்மைகள் காணப்படலாம். ஆனால் அவைகளிலும் நாம் ஆண்டவரை, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 16ஆவது வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்னை பின்பற்றுங்கள், ஆண்டவர் சொன்னதை செய்யுங்கள். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம்
நிலைத்திருக்க வேண்டும். செடியானது கொடியானது செடியில் நிலைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் கொடி வாடி போகும். செடியாகிய இயேசுவில் நாம் நிலைத்திருப்போம். அவர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் உங்களை கனப்படுத்துவார். என்னையும் உங்களையும் அவர் உயர்த்தும் போது அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார். அறிவிப்புகள், வாயிலிருந்து அறிக்கைகள் வரும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் உமக்காக வாழ, உம்மில் நிலைத்திருக்க, நீர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற பாதையிலே மகிழ்ச்சியோடு வாழ, முறுமுறுப்பற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.